இந்த வருஷம் ஐபிஎல்லையே ஆட்டி படைத்த டீமை திடீர்னு இப்படி பண்ணால் எப்படி? அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி நடந்த பஞ்சாப் கிங்ஸ் வாசிஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சஸ் தான். இந்த மேட்ச்சை பொறுத்த மட்டும் ஹைதராபாத்தில் நடந்தது. இதில் பேட் கம்மின்ஸா இல்லை சிரேஷ் ஐயரா, இந்த பேட்டில் யார் வின் பண்ணுவா? ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள், அதாவது அபிஷேக் சர்மா, ட்ரெவிஸ் ஹெட், இவங்க பார்த்திங்கன்னா இப்போ அபிஷேக் சர்மா 13 பாலுக்கு 35 ரன் அடித்து ஒரு பெரிய ஒரு இண்டென்ட்டை காய்ச்சிட்டு போயிட்டாப்புல. ஸோ அதே லைனப்பில் ட்ரெவிஸ் ஹெட்டும் 19 பாலுக்கு 38 ரன் அடித்து பெரிய ஒரு இண்டென்ட் காமிச்சிட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாங்க. ஸோ பின்னாடி இசான் கிசானு 32 பால் 55 ரன் அடிச்சிருக்காரு. பட் இது லக்காக தான் அடிச்சிருக்காரு. ஏன்னா ஏகப்பட்ட கேட்சஸ் பஞ்சாப் ஃபீல்டர்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் லாக்கி பெர்கியூசன், கூப்பர் கேன்லி, சசான் சிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாப் கிங்ஸ் ஃபீல்டர்ஸ் கேட்சஸ் தவற விட்டாங்க. அதனால் அந்த ஸ்கோர் அவருக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி 13 பாலுக்கு 29 ரன், இவரும் சரியான இண்டென்ட் காமிச்சார் டெத் ஓவர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் இவரை நான் சொல்லியே ஆகணும், 43 பாலில் 69 ரன்னு. ஸோ இவரோட கேட்ச் ஒன்று குரூசியெல்லாம் சகால் வீசின பாலில் டாப் எட்ஜில் ஒரு கேட்ச் சசான் சிங்கிட்ட போச்சு. ஸோ அந்த கேட்சை விட்டதுனால அவரோட இம்பேக்ட் பெரிய இம்பேக்டாக வந்தது. ஸோ அதனாலேயே சன்ரைசர்ஸ் செம ஃபார்மில் வந்துட்டாங்க. ஸோ உஸ்வேந்திர சகால் செமையாக பவுல் பண்ணார், தூக்கி போட்டார் ஸ்பின்னிங் லைனப்பில். கூகுளி தூசரா நிறைய பால் போட்டாலும் பட்டு 3-4 கேட்சஸ் வந்தாலும் ஸ்டெம்பீட் ஒன்று பிரப் சிம்ரன் சிங்கு ஸ்டெம்பீட்டும் விட்டாப்புல. ஸோ அதாவது நேற்று பஞ்சாப் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு ஃபீல்டர்ஸை ரொம்ப காரணம். பட் கென்ட்ரிக்ஸ் கிளாசன் என்ன மாதிரி பிளேயரு ஐயப்பா, அந்த மாதிரி ஒரு பிளேயரு சடனாக உள்ளே சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிகிட்டே இருந்தால் சொல்லணும். அது ஒவ்வொரு ஷாட்டு கையில் எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க, அந்த மாதிரி ஷாட்டை ஆடுறதுனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20 ஓவருக்கு 235 ரன்னு இமாலயனுக்கு செட் பண்ணிட்டாங்க 4 விக்கெட் இழப்புக்கு. அதில் பார்த்திங்கன்னா இசான் கிசான் 32 பாலுக்கு 55 ரன்னும், கென்ட்ரிக்ஸ் கிளாஸும் 43 பாலுக்கு 69 ரன்னும், யுஸ்வேந்திர சகல் 4 ஓவர் வீசி 32 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். இந்த விக்கெட் காலமில் யுஸ்வேந்திர சகல் 4 விக்கெட் எடுத்திருந்தார்னா ஸோ இன்னும் 180 தான் வந்திருக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் நீடட் 236 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்ட் பண்ண எடுத்தவொடனே என்னடா இவன் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை காமிக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா டாப் ஆர்டரில் யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. பிரியான் சாரியா, பிரப் சிம்ரன் சிங், கூப்பர் கான்லி மட்டும் நின்றுருந்தார் அந்த சைடு. ஸோ அதுக்கப்புறமா சுரேஷ் ஐயர், அப்புறம் நெயில் வதேரா யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். 14 பாலுக்கு 28 ரன்னு அடித்து செம ஃபார்மில் இருந்தார். பட் திடீர்னு சிவம் குமாரை உள்ளே கொண்டு பேட் கம்மின்ஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டார். அதில் கீப்பர் கேட்சு செமையாக போயிட்டு இருந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் திடீர்னு அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்புறதுனால பஞ்சாப்போட கோப்பே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஆர்ஹெச் கிட்ட திரும்பிட்டு இருந்துச்சு. ஸோ அதன் மூலியமாக என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பஞ்சாப் டீம் சேசிங்கில் செம குட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் திடீர்னு டாப் ஆர்டர் லாஸ் பண்ணால், அது மெயினாக ஓப்பனர் 2 பேர் லாஸ் பண்ணால் அவங்க பின்னாடி யாருமே அடிக்கிறது தான். ஏன்னா பவர் பிளேயர்லேயே ஓப்பனரை ஒரு 2-3 ஓவர்ஸில் விக்கெட் எடுத்துட்டோம்னா அவங்க கேமுக்குள்ளேயே இல்லாத மாதிரி அவுட் ஆகி பெவலியன் திரும்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் போயிட்டார். கடைசியிலேயே எல்லா மேட்சை கைவிட்ட போன நிலைமையில் கூப்பர் கான்லி மட்டும் 57 பாலுக்கு 101 ரன் அடித்து மாசி செஞ்சுரி ஒன்று போட்டார். அதாவது யார் அடித்தால் என்ன, அடிக்காட்டி என்ன, என்னோட ரோல் என்ன, 1 டவுன் பொசிஷனில் இறங்கி பஞ்சாப் அணிக்காக தரமான சம்பவத்தை நான் பண்ணியே ஆகணும், அதுக்கு நான் எப்போவுமே நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிரேசையருக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. நீ அடிக்காட்டி, ஒரு கேப்டனே அடிக்காட்டி நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசி செஞ்சுரி போட்டு
தனது ஐபிஎல் வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு சீசன்லேயே செஞ்சுரி போட்டு மாஸ் காட்டிருக்காப்புல ஆஸ்திரேலியன் பிளேயர் கோப்பர் கான்லே. இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் சிதேசியருக்கு இருக்குது. பட் அது யூட்டிலைஸ் பண்ணியிருந்த சொல்லுவோம். ஃபைனலி என்னாச்சுன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20 ஓவருக்கு 235 ரன்னு 4 விக்கெட் இழப்புக்கு அடித்தாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 202 ரன்னு 7 விக்கெட் இழப்புக்கு அடித்ததுனால எஸ்ஆர்ஹெச் வின் பை 33 ரன்ஸ். அதாவது ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஹைதராபாத் ஹோம் ஸ்டேடியம்னால ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் டீமை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. பஞ்சாப் அணி லூசிங் ஹோப் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஃபைனலி என்னென்னா பஞ்சாப் கிங்ஸே ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸில் இறங்கிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் 11 மேட்ச்சுக்கு 7 மேட்ச் வின் பண்ணி 4 லாஸஸ் பண்ணி 14 பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட்டு பிளேஸஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னும் 3 மேட்சஸில் 1 மேட்சஸ் வின் பண்ணால் போது ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது பேட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக அதே பாசிபிளாக பண்ணிடுவாப்புல. இதுதான் ஒன்று. பஞ்சாப் கிங்ஸ் இந்த மாதிரி தோப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.